சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. நாமெல்லாம் தான் இன்னைக்கு யூதா. ஆண்டவர் அழைப்பித்த, ஆண்டவர் தெரிந்து கொண்ட சந்ததி தான் யூதா. நாமளும் ஆண்டவரால் தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததி தான். நம்முடைய பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் உடைத்தெறிய நமக்கு ஆண்டவர் என்ன ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்? துதியின் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். எரிகோ கோட்டைகளை இஸ்ரவேல் புத்திரர் ஆரவாரம் செய்த போது நொறுங்கி விழுந்து என்று வாசிக்கிறோம். யோசபாத் அவ்வளோ பெரிய சேனை எதிர்கொள்ளும் பொழுது அவங்க துதித்து சென்றார்கள். கர்த்தர் அவங்களை எல்லாம் சங்காரம் பண்ணினார். பெரிய வெற்றியை கொடுக்கிறது இது துதி. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தேவன் அவர். இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே வாசம் செய்கிறவர். நம்முடைய துதிகள் நடுவிலேயும் வாசம் செய்வார். கரங்களை தட்டி பாடுவோம். யூதாவின் செங்கோல். கரங்களை தட்டி பாடுவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல், துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், இன்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், இன்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. யூதாவே, நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வல்வார்கள் என்று. நம்மையும் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். சந்தோஷமாய் அவரை துதிப்போமா? யூதாவே, நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே, நீ எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல், என் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல், துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. சமாதானத்தின் தேவன் உன்னை விட்டும் என்னை விட்டும் நம்மை விட்டும் என்றுமே நீங்க மாட்டார். ஜாதிகளையும் ஜனத்திலையும் உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வான்னு வேதம் சொல்லுகிறது. நாமும் அப்படியே தான். நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் வழிகளையும் வாசல்களையும் திறப்பார்.
வாய்க்கால்களை வெட்டுவார், நமக்காக இது இல்லாத இடத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருவார். அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர், உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர்கள் எழும்பட்டுமே. சத்துரு